குட் மார்னிங். எஸ்ஏல 3வது கேள்வி. அதுல பி பார்ட். பின்வரும் செயல்முறைக்கு பெற்ற அவதானங்களிலிருந்து மறை அயன இனங்காண்க என்று சொல்லி, அதாவது அந்நியன்களுக்கான சோதனை. உங்களுக்கு யாருக்காவது அந்நியன்களுக்கான சோதனை விளங்கலைன்னு சொன்னால் எனக்கு ஒரு சொல்லிக் கொள்ளுங்க. நான் உங்களை திருப்பி திருப்பி பாடம் துவங்கிக்கே சொன்னேன். டி பிளாக் அந்நியன்களுக்கான சோதனை, கட்டியன்களுக்கான சோதனை, பண்புருவம், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கேள்விகள் திட்டமிடப்படுதுன்னு சொல்லி சரியா? இப்ப இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாலும் மற்ற கேள்விகளை இது பாதிக்கும். பின்வரும் செயல்முறைக்கு பெற்ற அவதானங்களிலிருந்து மறை அயன இனங்காண்கன்னு சொல்லி நடைபெற்ற தாக்கங்களையும் தெரியும். முதலாவது பாருங்க, சிறிதளவு Na2X என்னும் அயன் கரைசல், ஒரு Na2X என்று சொல்லப்படுகின்ற ஒரு அயன் கரைசல் இருக்காங்க. அப்ப அந்நியன் X2 மைனஸ், அந்நியன் X2 மைனஸ். AgNO3 கரைசல் சேர்க்கப்பட்டதா? AgNO3 கரைசல் சேர்க்கப்பட்டது. Na2X என்று சொல்லப்படுகின்ற அயன் கரைசலுக்கு AgNO3 கரைசல் சேர்க்கப்பட்டது. வெண் வீழ்வடிவு பெறப்படுது. அப்ப ஏதோ ஒரு வெண் வீழ்வடிவு பெறப்படுது. Ag2X வெண் வீழ்வடிவு பெறப்படுது. அது சிறிது நேரத்தின் பின் கருப்பு நிறமாக மாறியது அப்படி சொல்லியிருக்கு. இந்த வெண் வீழ்வடிவு சிறிது நேரத்தின் பின் கருப்பு நிறமாக மாறியது என்றால் இந்த வலுவளவை வச்சுக்கொண்டு இந்த வெண் வீழ்வடிவுக்கு Cl மைனஸ் காரணம் இல்லை என்று சொல்லலாம். ஏன்? Cl மைனஸ் ஆக இருந்தால் இங்க NaCl என்று இருந்திருக்கு. அப்ப NaX என்றுதான் மூலக்கூறு சூத்திரம் இருந்திருக்கு. சரி, இங்க Ag2X என்ற ஒரு வெள்ளை வீழ்வடி வருது என்று சொல்றதால இந்த X2 மைனஸ் SO4 2 மைனஸ் ஆக இருந்திருக்கலாம். ஏன்? Ag2SO4 வெள்ளை வீழ்வடிவு தான் இருக்கலாம். இது ஒரு CO3 2 மைனஸ் ஆக இருந்திருக்கலாம். Ag2CO3 வெள்ளை வீழ்வடிவு. இது ஒரு SO3 2 மைனஸ் ஆகவும் இருந்திருக்கலாம். Ag2SO3 வெள்ளை வீழ்வடிவு. ஆனால் இந்த வெள்ளை வீழ்வடிவுகள் சிறிது நேரத்தின் பின் மாற்றத்தை கொடுக்காது. காரணம், இது அமில ஊடகத்துல தான் உறுதி இல்லையே தவிர உப்பு உறுதியானது. Ag2SO4, Ag2CO3, Ag2SO3 இவற்றுக்கு அமிலம் சேர்க்கும் போதுதான் பிரிகி அடையுமே தவிர சாதாரணமாக பிரிகி அடையாது. அப்ப வெள்ளியோட வார ஒரு வெள்ளை வீழ்வடிவு சிறிது நேரத்தின் பின் கருப்பு நிறமாக மாறுதல் சொன்னால் அங்கே அந்நியன் பகுதியாக S2O3 2 மைனஸ் இருக்க வரும். அந்நியன் பகுதியாக S2O3 2 மைனஸ் இருக்க வரும். அவ Na2S2O3 என்று சொல்லப்படுகிற அந்நியனாக இந்த X2 மைனஸ் இருந்தால் AgNO3 சேர்க்கும் போது முதல்ல Ag2S2O3 வெள்ளை வீழ்வடிவாகும். அந்நியன்களுக்கான சோதனையில இதை நாங்கள் பார்த்திருக்கோம். இந்த Ag2S2O3 உறுதி இல்லாது இது சிறிது நேரத்தின் பின் அல்லது வழிபடும் போது பிரிகி அடைந்து Ag2S-ஐயும் SO3-ஐயும் உருவாக்கும். அந்த கருப்பு நிறத்துக்கு காரணமானவர் Ag2S. இதே அவதானத்தை இந்த SO3 2 மைனஸ் Pb2 பிளஸ் ஓடையும் தரும். இதே அவதானத்தை இந்த S2O3 2 மைனஸ் Pb2 பிளஸ் ஓடையும் தரும். அதாவது PbS2O3 வெள்ளை வீழ்வடிவாகும். அது பிரிஞ்சு PbS என்று சொல்லப்படுகின்ற கருப்பு நிறத்தையும் SO3 வாயுவையும் தரும். சரிதான்? ஆகவே இந்த ஒரு அவதானம் தான் இவர் S2O3 2 மைனஸ் ஆக இருக்க வேண்டும் என்ற தகவலை எங்களுக்கு சுட்டி காட்டும். இதுல X2 மைனஸ் என்பதிலிருந்து Cl மைனஸ் இல்ல, ஒரு வலுவளவு அந்நியன் இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். இரு வலுவளவு அந்நியன்கள் இருக்கு.
இதெல்லாம் இருவலவள வன்னியங்கள். அப்ப இந்த இருவலவள வன்னியங்கள் வெள்ளை உள்வடிவு தரும் பிரிகை அடையுது என்று சொல்றதால அது வந்து Ag2S2O3 ஆக இருக்க வேண்டும். ஆகவே முதலாவது பகுதியில வந்து X என்பது S2O3 2-, X என்பது S2O3 2-. சரிதானே? ஓகே. அப்ப உங்களுக்கு Ag2SO3 வாரதால இந்த கருப்பும் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து NaY என்று சொல்லியிருக்கோம். இந்த NaY என்னும் மறையன் உள்ள சேர்வைக்கு ஐதான HCl சேர்த்த போது மாற்றம் இல்லை என்று சொல்லி NaI அந்நியன்களுக்கான சோதனையில NaI என்றா இந்த Y மைனஸ் அயனுக்குரியது. Y வந்து மைனஸ் அயனுக்குரியது. Na வந்து பிளஸ் குறியது. Na பிளஸும் Y மைனஸ் NaY என்று சொல்லப்படுகிற ஒரு அயன் சேர்வை உருவாகும். அப்ப வையாக இந்த மாதிரியான அந்நியங்கள் இல்லை. இந்த மாதிரியான அந்நியங்கள் இல்லை. அதே நேரத்துல இதுக்கு ஐதான அமிலம் சேர்க்கைகள்ல மாற்றம் இல்லை என்று சொல்லி இருக்கு. சரி, ஐதான அமிலம் சேர்க்கைக்கு மாற்றம் இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த வையாக NO2- இல்லை என்று அர்த்தம். இந்த வையாக NO2- இல்லை. NO2- இருந்திருந்தால் ஐதான அமிலம் சேர்க்கைகள்ல வாயு வெளியேற்றத்தை தந்திருக்கு. அதனால அந்நியங்களுக்கான சோதனையில NO2- சோதனை பார்த்திருக்கோம். அப்ப NaY எனும் மறை அயன் உள்ள சேர்வைக்கு ஐதான HCl சேர்த்த போது மாற்றம் இல்லை. வையின் கரைசலுக்கு FeSO4 சேர்த்தபின் செறிந்த H2SO4 கரைசல் சேர்க்க. சரிதானே? FeSO4 சேர்த்தபின் செறிந்த H2SO4 கரைசல் சேர்க்க கபில நிறம் தோன்றியதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது கபில வளைய சோதனையை பற்றி கதைச்சிருக்கு. கபில வளைய சோதனைக்கு யார் விடையளிக்கும்? பிரதானமாக நாங்கள் NO3- அயன்களை குறிப்பிட்டிருக்கோம். NO2- அயன்களும் கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கும் என்று சொன்னால் அமிலம் சேர்க்கைக்கு இங்க NO1. அவ் அமிலம் சேர்க்கப்படும் போது மாற்றம் இல்லை என்பதால NO2- இல்லை என்பது முதலே உறுதிப்படுத்தப்பட்டது. அப்ப இப்ப கபில வளைய சோதனைக்கு எங்களுக்கு கபில வளையம் பெறப்படுது என்று சொன்னால் மற்ற அந்நியர் NO3-. ஆகவே Y என்று சொல்லப்படுகின்ற இந்த அந்நியன் NO3- ஆக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஐதான அமிலத்தோட மாற்றம் எதனையும் கொடுக்காமல், ஐதான HCl எந்த மாற்றத்தையும் கொடுக்காமல் கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கும். NO2- ஆக இருந்திருந்தால் ஐதான அமிலம் சேர்க்கைக்கு என்ன செய்யும்? NO2- இருந்தால் ஒரு நிறமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஆகவே Y என்பது உங்களுக்கு NO3- என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்நியன். சரிதான்? இப்ப செட் தான் கனவேருக்கு குழப்பமாக இருக்கும். சரியா தங்கச்சி? செட் என்ன கண்டீங்களா? NO2 செட் என்ன கண்டீங்களா? NO2 இல்லையா? அனுஷா சொல்லுங்க. 32. சட்டை இனம் கண்டிருக்கிறீங்களா? சத்தத்தையும் காணும். நோ சார். குட் மார்னிங். சட் என்ன? அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை கவனிங்க. இது ரெண்டும் ஓகே, முதல்ல கண்டுபிடிச்சாச்சா? இந்த ரெண்டும் ஓகே. சரி, ஓகே, பரவாயில்ல. இது ரெண்டும் உங்களுக்கு நான் காண முடியும். ஏன்னா கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கும். கபில வளைய சோதனைக்கு விடையளிக்கிற அயன்கள் ஒன்று NO3-, NO2-.
ஐதான் அமிலத்தோட மாற்றம் இல்லை என்பதால NO2 மைனஸ் இல்லை. அப்ப மற்ற NO3 மைனஸ். அப்ப இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வெள்ளை வீழ்வடிவு சிறிது நேரத்தின் பின் கருப்பா மாறுதுன்னா அது H2O3 மைனஸுக்கும் Ag பிளஸுக்கும் அந்த வீழ்வடிவா இருக்கணும், அல்லது H2O3 மைனஸுக்கும் Pb2 பிளஸுக்கும் அந்த வீழ்வடிவா இருக்கும். இங்க வந்து Pb2 பிளஸ் சேர்க்கையில ஆகவே அது H2O3 மைனஸ் Ag பிளஸுக்கும் அந்த வீழ்வடிவு தான் அது. இப்ப நீங்கள் இந்த தாக்கத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது ஒரு அந்நியன் இருக்கான் சட். இந்த அந்நியன் கல்சியம் குளோரைட்டோட வீழ்வடிவ தரையிலையா, கல்சியம் குளோரைட்டோட வீழ்வடிவ தரையில. அதான் நாங்க உள்ள பிரச்சனை. கல்சியம் குளோரைட்டோட இந்த அந்நியன் வீழ்வடிவ தரையில. அப்ப Ca2+ இந்த அந்நியன் வீழ்வடிவ தரையில் என்று சொன்னால், Ca2+ இந்த அந்நியன் வீழ்வடிவ தரையில் என்று சொன்னால் கார்பனேட் எல்லாம் 2 மைனஸ் வலுவளவு வந்து 2. அப்ப சட்டாக வலுவளவு 2. அப்ப நாங்கள் SO3 2 மைனஸையோ CO3 2 மைனஸையோ அல்லது C2O4 2 மைனஸையோ சந்தோகப்பட இல்லாது. இப்ப SO4 2 மைனஸ் ஏன் இவர்களுக்கெல்லாம் வலுவளவு 2. இங்க சட் வந்து என்ன -1. அப்ப இவர்கள் இல்லை. சரி, அப்ப சட்டுக்கு -1 வர்ற அந்நியன்கள் என்று பார்த்தோம்னா இப்ப நாங்க கொஞ்சம் பார்த்திருக்கோம். ஒன்று அலசன் Cl மைனஸ், சரி, அதே மாதிரி Br மைனஸ் I மைனஸ் இருக்கலாம். மற்றது NO2 மைனஸ், NO3 மைனஸ், இங்க S2 மைனஸ் கூட இருக்கலாம். சரிதானே? இது தவிர இன்னொரு அந்நியன் இருக்கு. இந்த Na+ஓட வலுவளவு 1 எடுக்கிற இன்னொரு மைனஸ் HCO3 மைனஸ். சரி, அப்ப Na என்னும் மறையன் உள்ள சேர்வைக்கு ஐதான் HCl சேர்த்த போது, சாரி, Na சட் என்னும் கரைசலுக்கு கல்சியம் குளோரைட் கரைசல் சேர்க்கப்பட்டது, வீழ்வடிவு புறப்படவில்லை. ஆனால் கல்சியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் சேர்க்கும் போது வீழ்வடிவு புறப்பட்டார். அப்ப இந்த அந்நியன் கல்சியம் ஹைட்ரோக்சைடோட வீழ்வடிவ தருகிறது. கல்சியம் ஹைட்ரோக்சைடோட வீழ்வடிவ தருகிறது என்றால் யோசிச்சு பாருங்க. கல்சியம் ஹைட்ரோக்சைடோட வீழ்வடிவ தருகிறதுன்னு சொன்னால் கல்சியம் வந்து எல்லாரோடையும் வீழ்வடிவ தரா. Ca2+ இப்ப வீழ்வடிவ இருக்கா. அப்ப ஏன் அப்ப முதல் இந்த Ca2+ வீழ்வடிவ தரையில குளோரைட்டாக சேர்க்கும் போது Ca2+ இந்த சட் வீழ்வடிவ தரையில, ஆனால் ஹைட்ரோக்சைடாக சேர்க்கும் போது வீழ்வடிவ தருது. இப்ப Cl மைனஸ் NO2 மைனஸ் NO3 மைனஸ் இருந்திருந்தால், கவனிங்க, இதுகள் இருந்திருந்தால் Cl2 ஓடையும் வீழ்வடிவ தராது, CaOH ஓடையும் வீழ்வடிவ தராது. ஆனால் இந்த சட்டாக HCO3 மைனஸ் இருந்திருந்தால் வெறுமனே கல்சியம் குளோரைட்டை சேர்க்க கல்சியம் இருகார்பனேட் வரும். இந்த ஒரு இருகார்பனேட்டுகளும் வீழ்வடிவாகாது. இருகார்பனேட்டுகள் யாவும் நீரில் நன்றாக கரை. இருகார்பனேட்டுகள் நீர்ல கரையக்கூடியது. ஆகவே கல்சியம் இருகார்பனேட் வந்து நீர்ல கரைஞ்சது. இப்ப நாங்கள் கல்சியம் ஹைட்ரோக்சைடாக சேர்க்கும் போது இங்க என்ன நடக்க போகுதுன்றால், இங்க இருக்கிற HCO3 மைனஸ் வந்து இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைட்ல இருக்கிற காரத்தால நடுநிலையாக்கப்படும். இவர் H+ வழங்க, இவர் OH- வழங்கி H2O விடுவிக்கப்படும். இந்த CO3 2- அயன்கள் உருவாக்கப்படுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவு வருகிறது என்று சொன்னால் அது கல்சியம் கார்பனேட் வீழ்வடிவு. இருகார்பனேட்டுக்கு காரம் சேர்க்கப்படும் போது இருகார்பனேட் கார்பனேட்டாக மாறுது. அந்த மாறின கார்பனேட் என்ன செய்யுது என்றால் Ca2+ சேர்ந்து வெள்ளை வீழ்வடிவு தருது. அப்ப சாதாரணமாக கல்சியம் குளோரைட் சேர்க்க வீழ்வடிவு வரையில அது கல்சியம் ஹைட்ரோக்சைடாக சேர்க்கப்படும் போது வீழ்வடிவு வருகிறது என்று சொன்னால் இந்த ஒரு வலுவளவுடைய அந்நியன் இருகார்பனேட்டாக இருந்தால்தான் இது சாத்தியப்படும்.
ஏன் இருகார்பனேட் என்று சொன்னால் வீழ்வடிவாகாது. அந்த இருகார்பனேட் கார்பனேட்டாக மாற்றப்படும் போது அதே கல்சியம் 2+ வீழ்வடிவை தரும். சரிதான். அப்ப நீங்கள் இந்த இடத்துல இந்த அந்நியனை கருத்துல கொள்ள வேண்டும். HCO3- HCO3- இருந்தால் தான் இது சாத்தியப்படும். ஒருவேளை இது Na2 செட்டாக இருந்திருந்தால் Na2 செட்டாக இருந்திருந்தால் HCO3- சாத்தியம் இல்லை. இதே அவதானத்தை யார் கொடுக்கும் என்று நினைக்கிறீங்க? சாதாரணமாக கால்சியம் குளோரைட் சேர்க்க வீழ்வடி வராது, கால்சியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க வீழ்வடி வரும். யாரா இருக்கும் என்று நினைக்கிறீங்க? இப்படி இருந்து இது ஒரு டைக்ரோமேட்டாக இருந்திருந்தால் அது சாத்தியப்படும். டைக்ரோமேட் Na2Cr2O7 இது ஒரு இருகுரோமேட்டாக இருந்திருந்தால் Na2Cr2O7 சாதாரணமாக கால்சியம் குளோரைட் சேர்க்க கால்சியம் இருகுரோமேட் வரும். கால்சியம் குளோரைடோட கால்சியம் இருகுரோமேட் வரும். இருகுரோமேட்டுகள் நீரில் நன்றாக கரையக்கூடியவை. ஆனால் கால்சியம் ஹைட்ரோக்சைடாக சேர்ப்பதாக இருந்தால் கார ஊடகத்தில் இருகுரோமேட்டுகள் எல்லாம் குரோமேட்டுகளாக மாறும். அப்ப கால்சியம் குரோமேட் உங்களுக்கு வீழ்வடிவாகும். இதுல வலுவளவு 1 என்பதாலதான் நான் HCO3- பற்றி கதைக்கிறேன். அப்ப இருகார்பனேட்டுகள் வீழ்வடிவுகளை தோற்றுவிப்பதில்லை, கார்பனேட்டுகள் வீழ்வடிவுகளை தோற்றுவிக்கும். இப்ப இருகார்பனேட்டை நாங்கள் கார்பனேட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு காரத்தை சேர்க்கணும். இதுல அந்நியன் உங்களுக்கு அதான் குழப்பமாக இருந்திருக்கும். ஏன்னா யோசிக்க சின்ன கஷ்டமா தான் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச இந்த அந்நியங்கள் எல்லாத்தையும் போட்டு பொருத்தம் இல்லாத ஆக்களை வெட்டி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு அதுக்கான தகவல் சில நேரத்துல கிடைக்கும். சரியா? இப்ப இதுல இருந்து நான் உங்களுக்கு பாருங்க, இந்த மூலக்கூற்று சூத்திரத்தை வச்சுக்கொண்டு அந்நியன்ற வலுவளவை தீர்மானிக்கும். அந்த அந்நியன்ற வலுவளவை வச்சுக்கொண்டு யாரெல்லாம் பொருத்தம் இல்லாத ஆக்கள் கண்டுபிடிக்கும். எங்களோட அனுபவத்துக்கு உட்பட்ட அந்நியன்கள்லாம் கேள்வியில வரப்போகுது. ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச அந்நியன்கள் எல்லாத்தையும் கருத்துல கொள்ள ஓரளவுக்கு நாங்கள் இவரையும் என்ன செய்யலாம்னா உள்வாங்கிக்கலாம். இந்த கேள்வியை திருப்பி இருக்கா பாருங்க. இந்த 4வது கேள்வி ஏ பகுதி, இரும்பு, குரோமியம், ஸ்கெண்டியம், மெக்னீசியம், அலுமினியம் சொல்லி தரப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மூலகங்களும் ஆவர்த்தன அட்டவணையில் எந்த தொகுதியில் காணப்படும் என்று கேட்டிருக்கு. நீங்கள் எஸ் தொகுதி மூலகங்களை பற்றி பார்த்திருப்பீர்கள், பி தொகுப்பு மூலகங்களை பற்றி பார்த்திருப்பீர்கள், டி தொகுப்பு மூலகங்களை பற்றியும் பார்த்திருப்பீர்கள். இது தவிர எஃப் தொகுப்பு மூலகங்களும் இருக்கு. நாங்கள் இந்த 3 உங்களோட சிலபஸ்ல படிச்சிருக்கோம். எஸ் தொகுப்பு மூலகங்கள், பி தொகுப்பு மூலகங்கள், டி தொகுப்பு மூலகங்கள். உபசக்தி மட்ட சக்தியேறு வரிசைப்பட்ட இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது இறுதி இலத்திரனை டி ஓபிட்டல்ல நிரப்புகின்ற மூலகங்கள் டி தொகுப்பு மூலகங்கள் என்று சொல்லி இரும்பு, ஸ்கெண்டியத்தை பற்றி நாங்கள் கதைச்சிருப்போம். ஸ்கெண்டியமும் இரும்பும் டி தொகுப்பு மூலகம். குரோமியம், ஸ்கெண்டியம், குரோமியம், இரும்பு இவை டி தொகுப்புடைய மூலகங்கள். அதே மாதிரி எஸ் இலத்திரனை எஸ் ஓபிட்டலை நிரப்புகின்ற மூலகங்கள் எஸ் தொகுப்பு மூலகங்கள் சொல்லியிருக்கோம். இதுல மெக்னீசியம் ஒரு எஸ் தொகுப்பு மூலகம்.
இறுதி இலத்திரனை பியில நிரப்புற மூலம் பி தொகுப்பு மூலம் அந்த வகையில அலுமினியம் 3p1 என்ற இலத்திரனை நிரப்பை கொண்டிருக்கும். ஆகவே அலுமினியம் டி தொகுப்பு இங்க டி தொகுப்பு மூலம் தரப்படையில தாண்டல் மூலகங்களை தருக என்று கேட்டு. தாண்டல் மூலகங்கள் என்பது உங்களுக்கு நான் திருப்பி காய்ச்சிருக்கேன். பழைய சிலபஸ்ல வந்து ஸ்கண்டியமும் சட்டனும் தாண்டலற்ற மூலகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து வரைவிலக்கணம் மாற்றப்பட்டிருக்கு. புதிய வரைவிலக்கணத்தின் படி அணுநிலை அல்லது ஓர் உறுதியான அயன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சோடியாக்கப்படாத டி இலத்திரன்களை கொண்டிருந்தால் அதை நாங்கள் தாண்டல் மூலகம் என்று சொல்லிட்டோம். அணு நிலையா இருக்கலாம் அல்லது ஒரு உறுதியான அயனா இருக்கலாம். ஏதாவது ஒரு நிலை சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்டிருந்தால் அதை நாங்கள் தாண்டல் மூலம். அப்ப ஸ்கண்டியத்தின் இலத்திரன்ல 4s2 3d1 அணு நிலையில சோடியாக்கப்படாத இலத்திரனை ஸ்கண்டியம் கொண்டு, அதாவது சொல்லப்பட்ட இந்த பாகத்தை திருப்திப்படும். ஆகவே ஸ்கண்டியம் ஒரு தாண்டல் மூலகம். சட்டன் இப்பவும் தாண்டலற்ற மூலம் தான். சட்டனின் இலத்திர 4s2 3d10. இது அயன் நிலையில 3d10 ஆக இருக்கும். அணு நிலையில 4s2 3d10 ஆக இருக்கும். இது அணு நிலையில 3d1 இருக்கு. அயன் நிலையில டி நோடா இருக்கும். அப்ப இந்த பகுதியை ஸ்கண்டியம் திருப்திப்படுத்துது. சட்டனால ரெண்டுல ஒரு பகுதியை திருப்திப்படுத்த முடியல. ஆகவே சட்டன் தாண்டலற்ற மூலகம். தாண்டல் மூலகங்களை தருக என்று கேட்டால் இப்ப 3D தொடர்ல தாண்டலற்ற மூலகம் சட்டன் மட்டும்தான். ஆகவே இரும்பு ஒரு தாண்டல் மூலகம், குரோமியம் ஒரு தாண்டல் மூலகம், ஸ்கண்டியமும் ஒரு தாண்டல் மூலகம். பழைய சிலபஸ்ல ஸ்கண்டியம் கொடுக்கப்பட்டிருக்காது விடைகள். தாண்டல் மூலகங்களின் சிக்கலாயன்கள் ஒவ்வொன்று தருகன்னு சொல்லியிருக்கு. இப்ப நாங்கள் இவர்களுக்கு சிக்கலாயன்கள் எழுதுற பொருத்தப்பாடுடையது என்றால் இது சம்பந்தமான கேள்வி என்பதால சாதாரணமாக நாங்கள் ஸ்கண்டியத்துக்கு நீர்க்கரசல் தான் சிக்கல் பார்த்திருப்போம். அப்ப அவருடைய நீர்க்கரசல் தன்னிலை சிக்கலை கொடுத்துக் கொள்வோம். குரோமியத்துக்கு அமோனியாவோட சிக்கல் பார்த்திருக்கிறோம், நீரோட சிக்கல் பார்த்திருக்கிறோம், ஐதரோக்சைடோட எல்லாம் சிக்கல் பார்த்திருக்கோம். ஆகவே ஐதரோக்சைடோட சிக்கலை நான் எழுதிக்கூடாது. Cl- சிக்கல் எழுதி Fe Cl- தான் சிக்கல் நீங்க பார்த்திருக்கீங்க. மற்றது நீர்க்கரசல் சிக்கல் Fe நீர்க்கரசல் அல்லது Cl- சிக்கல் பார்த்து இதுக்கு சிக்கலாயன்களில் IUPAC பெயரை தருகின்ற கவனமா இருக்கணும். பேருகிட்ட எழுத தெரியா சிக்கலாயனை கொடுத்துட்டு மொக்கையின படுறதை விட பேர் தெரிஞ்ச சிக்கலாயனை கொடுக்கறது நல்ல. எல்லாருக்கும் பேர் எழுத தெரியும். சரி, அப்படி எழுத தெரியல என்றால் இலகுவாக பேர் எழுதக்கூடிய ஒரு சிக்கலாயனை கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு நீங்க பேர் எழுதும் போது ஹெக்ஸா அக்வா ஸ்கண்டியம் ஹெக்ஸா அக்வா ஸ்கண்டியம். இந்த வலுவளவு வந்து 3. ஆகவே பெரிய ரோம இலக்கத்துல திரு இடைவெளியை தொடர்ந்து அயன் என்று குறிப்பிட்டார். ஹெக்ஸா அக்வா ஸ்கண்டியம் 3 அயன். இதுல OH கூட்ட முனையாக இருக்கு. OH கூட்ட முனைக்கியா இருந்தா ஹைட்ரோக்சிடோ என்று எழுதியிருந்தது. சரிதான், ஹைட்ரோக்சிடோ. அப்ப 6 OH மைனஸ் இருக்கு. அப்ப ஹெக்ஸா ஹைட்ரோக்சிடோ இது அந்நியன், சிக்கல் அந்நியன். ஆகவே குரோமேட் என்று பெயர் எழுதப்படணும். குரோமேட் 3 அதனாலே குரோமேட். ஹெக்ஸா ஹைட்ரோக்சிடோ குரோமேட் 3 அயன். இந்த பெயரிடெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி எதுவும் விளக்கம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்க.
ஏற்கனவே படிப்பிச்ச லிங்குகள் கிடக்கு, எல்லாம் திருப்பி ஒரு பாருங்க. சரி, இதுல 4 குளோரின் கப்பல் டெட்ரா குளோரிடோ. இது லத்தீன் பெயரையும் ஆங்கில பெயரையும் கொண்டது. சிக்கல் அந்நியன் பகுதியாக வருது. ஆகவே லத்தீன் பேரோட ஏற்றென்ற விதிச்சொல் சேர்த்து எழுதப்பட வேண்டும். டெட்ரா குளோரிடோ ஃபெரேட். இதுல மைனஸ் இருக்கிறதால இது 3+ அயனுக்கு. சிக்கல் அந்நியன்களுக்கு மூலகத்தின் பேரோட ஏற்றென்ற விகுதி சொல் சேரும். அது ஆங்கில பெயரை மட்டும் கொண்டிருந்தால் ஆங்கில பெயரோடு ஏற்று எழுதுவோம். ஆங்கில பெயரையும் லத்தீன் பெயரையும் கொண்டிருந்தால் சிக்கல் அந்நியன் பகுதியாக வரும்போது லத்தீன் பெயரோடு ஏற்றென்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டது. குரோமியத்துடன் ஆரம்பித்து Cr2O7 கரைசலை தயாரிப்பதற்கான தாக்கத்துக்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருகிறது. Cr இருந்து Cr2O7 எடுக்க வேண்டும் சொல்லி உங்களுக்கு Cr2O7 எடுக்கிறதுக்கு முன்ன CrO4 எடுக்க தெரியல. CrO4 அப்ப CrO4 எடுக்க தெரிஞ்சால் நாங்கள் என்ன செய்யலாம்? Cr2O7 எடுக்கலாம், அமிலஞ்சியத்தை எடுக்கலாம். அப்ப தரப்பட்டது எங்களுக்கு குரோமியம். இந்த குரோமியத்துல இருந்து எப்படி நாங்கள் Cr2O7 கொண்டு வருவது? முதல்ல எங்களுக்கு Cr வந்து Cr3+ ஆக உட்சியேற்றப்படும். குரோமியம் தாக்கவியல் தொடர்ல ஐதர்சனுக்கு மேலே இருக்கிற ஒரு மூலகம். ஆகவே ஐதான அமிலம் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் இவரை உட்சியேற்றலாம். உலோகம் ஐதான அமிலம் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் உட்சியேற்றப்படும். இந்த உலோகம் ஐதான அமிலம் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் ஒட்சியேற்றப்படும். இந்த உலோகத்துக்கு ஒரு ஐதான அமிலம் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் ஒட்சியேற்றப்படும். இது 3 இலத்திரன் இழக்கும், இது 2 இலத்திரனை இயக்கும். நீங்கள் தாக்கத்தை சமப்படுத்திக் கொடுப்போம். இது 2, இதுல 3 போட்டிங்க என்றால் சாத்தியப்படும் என்று நினைக்கிறேன். இது 6 இலத்திரனை இழக்க, இது 6 இலத்திரனை ஏற்கும். நீங்கள் இதுல 3 SO4 விரும்பினால் Cr2SO4 என்று எழுதலாம். என்னென்னா அயன் கரைசல் தானே, அப்ப நீர் கரைசல்ல முற்காக அயனாக்கம் அடைஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு Cr3+ கிடைச்சிட்டு, இந்த Cr3+க்கு NaOH சேர்த்தம் என்றால், மிகையாக NaOH சேர்த்தம் என்றால் CrOH வீழ்வடிவாகும். இந்த CrOH அதே கார ஊடகத்தில ஐதரசன் பெராக்சைடு H2O2 சேர்த்தோம்னு சொன்னால் இந்த CrOH வந்து CrO4 ஆகும். H2 ஆகும். சரியா? அப்ப உங்களுக்கு CrO4 வந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த தாக்கத்தை பற்றி அடிக்கடி கதைக்கிறேன். தாழ் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு வர சந்தர்ப்பமாக இதை நாங்கள் கருதி கொள்றோம். பொதுவாக நாங்கள் உயர் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து குரோமியம் தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு வர தாக்கங்களை பார்த்திருப்போம். இதே மாதிரி சரிதானே? இதே மாதிரி நாங்கள் Mn2+ வந்து MnO4- வார சந்தர்ப்பத்தையும் கதைச்சிருப்போம். அப்ப அதின் தாக்கத்தை நீங்கள் இந்த இடத்துல திருப்பி ஒரு எழுதி கொடுப்போம். நீங்கள் CrO4 வந்துட்டு இந்த CrO4 ஒரு அமிலம் சேர்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த CrO4 Cr2O7 ஆக மாறும். CrO4 Cr2O7 ஆக அமில ஊடகத்துல இது CrO4 Cr2O7 உங்களுக்கு
நீர் வரும். தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு குரோமியத்தில் ஆரம்பிச்சு Cr2O7 தயாரிப்பது தொடர்பான தாக்கங்களுக்கு சமப்படுத்திய ரசாயனிக்கப்படி தரும். இப்ப குரோமியம் வந்து ஐதான H2SO4 கரையக்கூடிய கரைச்சு அயன் கரைசலை கொண்டு வந்துட்டோம்னா கார ஊடகத்துல Cr3+ வந்து என்ன செய்யும்னா CrO4 ஆகும். H2O2 அளவு செய்யப்படும். பெர்லியம் ஹைட்ரோக்சைடு வந்து வெப்ப பிரிகை அடையும் போது பெர்லியம் ஆக்சைடாகவும் H2ஆகவும் வரும் என்று உங்களுக்கு படிப்பிச்சிருக்கு. அதனால கொதிநீர் ஆவியுடனான தாக்கத்துல பெர்லியத்துக்கும் கொதிநீர் ஆவிக்குமான தாக்கத்துல உங்களுக்கு பெர்லியம் ஹைட்ரோக்சைடு விளைவாகாது, பெர்லியம் ஆக்சைடு தான் விளைவாகும் சொல்லியிருக்கு. இதே போல மெக்னீசியத்துக்கும் சொல்லியிருக்கு. சரிதான். கூட்டம் ஒன்றின் ஹைட்ரோக்சைடுகள் வெண்கார் ஹைட்ரோக்சைடுகளாகவும் அயனியல் உயர்வாகவும் இருக்கிறதால அவை வந்து வெப்ப பிரிகை அடையாது. அது தவிர்ந்த ஏனைய ஹைட்ரோக்சைடுகளுக்கு வெப்ப பிரிகை இருக்கு. இப்ப FeOH எல்லாம் வலிமையாக வெப்பப்படுத்தினால் FeO-ஆகவும் H2-ஆகவும் பிரிகை அடையும். முனைவாக்கம் அதிகரிச்சு பங்கீட்டு இயல்பு கூடும் போது வெப்ப பிரிகை அடையும். இது வந்து வெப்ப பிரிகை அடையக்கூடியது. நாங்கள் ஹைட்ரோக்சைடுகள் வெப்ப பிரிகை என்று சொல்லி எஸ் பிளாக்ல பார்த்ததால நாங்கள் கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடுகள் வெப்ப பிரிகை அடையும் என்று சொல்லி இருக்கோம். கூட்டம் ஒன்றின் வெண்கார ஹைட்ரோக்சைடு மட்டும்தான் வெப்ப பிரிகை அடையாது. ஏனைய ஹைட்ரோக்சைடுகளுக்கு வெப்பப்படுத்த இப்ப டீதோப்பு மூலத்தின் ஹைட்ரோக்சைடு எல்லாம் வெப்பப்படுத்த அது ஆக்சைடாக மாறும். அடுத்த கேள்வி பாருங்க. குடிநீரில் NO3- அயனின் செறிவை துணிவதற்கான பரிசோதனை என்று திட்டமிடுகள் சொல்லியிருக்கு. ஒரு அந்நியன்களுக்கான சோதனையை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. குடிநீரில NO3- இருக்குது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் துணியவனும் எவ்வளவு இருக்கு என்பதை துணியவனும். இதுக்கு என்ன செய்யலாம்? குடிநீர்ல NO3- அடிப்படை எவ்வளவு NO3- இருக்கு என்பதை எவ்வாறு துணிகிறது கேட்டு கவனிங்க. குறிப்பிட்ட நீர் மாதிரி குறிப்பிட்ட நீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு அதுல NO3- இருக்குன்னா சொல்லி குறிப்பிட்ட நீர் மாதிரி சேகரிக்கப்பட்டு அதுக்குள்ள அலுமினியம் தூள் NaOH சேர்த்து ஒரு தக்கை மூடி ஒன்றை போட்டு போக்கு குழாயை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஒரு நீர்க்கரசலுக்குள்ள நீருக்குள்ள சரியா கவனி. இப்ப NO3- அலுமினியம் NaOH சேர்த்து வெப்பப்படுத்தும் போது அலுமினியத்தால இது வந்து என்ன செய்யப்படும் என்றால் தாழ்த்தப்பட்டு NH3-ஆக மாறும். இது நாங்கள் அமோனியா தயாரிப்பிலையும் இந்த தாக்கத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளோம். அந்நியன்களுக்கான சோதனைகளை சொல்லி அப்ப இதுல பயன்படுத்தப்படுகின்ற அலுமினியம் கார ஊடகத்துல வந்து AlO2- சொல்லி நீங்கள் எழுதலாம். இல்ல +5 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற நைதரசன் -3 ஒட்சியேற்ற நிலைக்கு போகுது. அதாவது -3ல இருந்து 0க்கு வந்து நாங்கால +5 ரெண்டா கீழே வர போகுது. ஒன்று 2 3 4 5 6 7 8 இலத்திரனை வாங்கிட்டால் இந்த ஸ்டேஜுக்கு தாழ்த்தப்படும்.
NO3 மைனஸ்ல இருந்து NH3க்கு தாழ்த்தப்படுகிறது 8 எலக்ட்ரானை ஏற்கும். அலுமினியம் +3க்கு வரைக்கும் 3 எலக்ட்ரானை தான் இழக்கும். சரிதான். அப்ப இவரை 8 ஆலையும் இவரை 3 ஆலையும் பெருக்கினா 24 எலக்ட்ரான். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து நீங்கள் பீசமானத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். NO3 மைனஸுக்கும் ALக்குமான தாக்கத்தின் பீசமானம் உங்களுக்கு சமப்படுத்த எல்லாம் தெரியும். ஏற்கனவே நான் பல தடவை எழுதி. அப்ப அலுமினியம் அல்லது சட்டன் அல்லது தேவதா கலப்புலோகத்தோட NaOH ஹீட் பண்ணிக்க NO3 மைனஸ் என்ன செய்ய NH3 ஆக இந்த வார NH3 முழுவதையும் எந்த விதமான லீக்கேஜும் இல்லாமல் மிக கவனமாக நீர் ஊடகத்துக்குள்ள செலுத்தினோம்னு சொன்னால் இந்த NH3 நாங்கள் நீர்க்கரசலாக மாற்ற முடியும். இப்ப நீருக்குள்ள செலுத்தி வர நீர்க்கரசலாக மாற்றலாம். NH3 அக்வஸ்டாக மாற்றலாம். இந்த தாக்கத்துல வெளிவந்த முழு அமோனியாவும் அமோனியா நீர்க்கரசலாக மாற்றப்பட்டிருக்கு. இப்ப அமோனியா நீர்க்கரசல் ஒரு மென்காரம். அமோனியா நீர்க்கரசல் ஒரு மென்காரம். இதை நாங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்ற ஒரு அமிலம் முன்னிலையில சரியான மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கலாம். நீங்கள் ஒரு அமிலகார நியமிப்பு படிச்சிருப்பீங்க. மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கலாம். அப்படி நியமிக்கும் போது நியம HCl பயன்படுத்துவீங்களே. இவருடைய செறிவை துணிய போடும். நியம HCl என்று சொன்னால் அதன் செறிவு தெரியும். காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துற சந்தர்ப்பத்தில் அதன் கனவள வேளப்பீங்கள். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் மூளை பரிசோதனை ரீதியாக காணலாம். என்ன சொன்னீங்க? சரியா? அப்ப இதுல நியமிப்பை பயன்படுத்தி நீங்கள் HCl மூல் காணலாம். HCl மூல் கண்டீங்கன்னு சொன்னால் ஈசமானம் 1:1 NH3 மூலாக இருக்கு. இந்த NH3 தான் இதுதான் வந்த வாயு. இந்த வாயு எங்கே இருந்து வந்தது? NO3 மைனஸ்ல இருந்து வந்தது. ஆக NO3 மைனஸ் பீசமானம் NH3க்கு 1:1. அப்ப இதுண்ட மூல் சமம். நியமிப்பில தேவைப்பட்ட HCl மூல் கரைசல்ல இருந்த NO3 மைனஸ் மூலுக்கு சமம். என்ன கேட்டு வைக்கணும்? குடிநீரில் NO3 மைனஸ் சரிவை துணிவதற்கான பரிசோதனை திட்டமிடுது. பரிசோதனை இந்த பரிசோதனையில NO3 மைனஸ் அளவு துணியப்படுது. இனி ஒரு டெசிமீட்டர் கணத்தில் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் ppm குறிப்பிடலாம் அல்லது ஏதாவது குறிப்பிடலாம். இப்ப நான் சும்மா சொல்லிக் கொள்றேன். இதுல ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் குடிநீர் மாதிரியை நீங்கள் பரிசோதனைக்காக உட்படுத்தி இருந்தால் இந்த நீர்ல இருக்கிற NO3 மைனஸ் அமைப்பை ppm எடுத்துரைக்கலாம். இப்ப ppm திணிவு கனவளவு பின்னம் தர 16 பார்ட்ஸ் பெர் மில்லியன். NO3 மைனஸ் மூல் அளந்துட்டோம். இது 48 62 இந்த மூலத்திற்கு பெருக்கினோம்னா திணிவு வரும். NO3 மைனஸ் திணிவு வரும். கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம். திணிவு கனவளவு பின்னத்துக்கு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 2 அலகு இருக்கு. ஆகவே திணிவு கட்டாயம் கிராமில போடப்படணும். கனவளவு சென்டிமீட்டர் கணத்துல போடப்படணும். மில்லியன் பகுதியாக மாற்றுவதால 14 பெருக்கும். பெருக்கினால் எங்களுக்கு குடிநீர்ல இருக்கிற NO3 மைனஸ் அளவு ppm எடுத்துரைக்கப்படும். சரியா? அப்ப பிரவுன் ட்ரிங் டெஸ்ட்ன்றது என்ன? பிரவுன் ட்ரிங் டெஸ்ட்ல NO3 மைனஸ் இருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு இருக்கு என்பது என்ன செய்யலாதுன்னு சொன்னால் அங்க மெஷர் பண்ணிடலாம்.
அளவிடணும். இப்ப அதான் இப்ப பிரச்சனை. குடிநீர்ல NO3- இருக்கா இல்லையான்னு காட்டுகன்னு சொன்னா நைட்ரேட்டுக்கான சோதனை சொல்லலாம். அப்ப நைட்ரேட் அளவை துணிய வேணும் என்று சொன்னால் அளவரி ரீதியாக என்ன செய்யணும், நாங்கள் ஒரு கணித்தலுக்கு உட்படணும். அப்ப அதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு வழி இதுதான். பிரவுன் ரிங் டெஸ்டில கபில வளையம் வரும். அந்த கபில வளையத்தை அடிப்படையாக கொண்டு அங்க எவ்வளவு NO3- இருக்கு என்பதை என்ன செய்யலாம் என்றால் மெஷர் பண்ணிடலாம். ஆகவேதான் நாங்கள் இந்த NO3- கன்வெர்ட் பண்றோம் NH3 ஆக. தாக்க சமன்பாடு தந்திருக்கு. இந்த தாக்க சமன்பாட்டில் வர அமோனியா முழுவதும் நீர்ல கரைக்கப்பட்டு நீர் கரைசலாக்கப்பட்டு இதுல இருக்கிற அமோனியாவுக்கும் இதுல இருக்கிற அமோனியாவுக்கும் பீசமான 1:3 சொல்லக்கூடாது. இந்த தாக்கத்துல வந்த முழு அமோனியாவும் நீர்ல கரைக்கப்படுது. அப்ப இந்த மூலும் சமன். அங்க பீசமான தொடர்பாகிறேன். இது வேற தாக்கம், இது வேற தாக்கம். இதுண்ட மூலுக்கு பீசமான தொடர்புல சமன். இந்த மூல் தான் இதுதான் இது. இந்த மூல் தான் இந்த தாக்கத்துல உருவாக்கப்பட்டது. ஆகவே NO3- இந்த மூலம் HCl இந்த மூலம் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். பீசமான தொடர்புகள் பார்த்து கொண்டு போய் நீங்கள் இதுல கபிலவளைய சோதனை கொடுக்கலாங்க. கபிலவளைய சோதனை கொடுத்தால் கபிலவளைய சோதனையில இருந்து NO3- உண்டு என்பதை காட்டலாம். அளவறு ரீதியாக எவ்வளவு இருக்கு என்பதை காட்டலாம். அதுல அடுத்த வெளியே பாருங்க. Fe2+, Fe3+ அயன்களை வேறுபடுத்தி அறிய இது பரிசோதனைகளை தருது என்று சொல்லி Fe2+க்கும் Fe3+க்குமான சோதனை. இது 2+, இது 3+. ரெண்டு பேருக்கும் அமிலம் சேர்த்து H2S வாயுவை செலுத்தினால் இங்க FeS வீழ்வடிவு வராது. அமில ஊடகத்துல Fe2+, S2- ஒரு வீழ்வடிவை தராது. பண்பறிவு கூட 10ல படிச்சிருக்கு. சரியா? இங்க Fe3+ இருக்கிறதால H2S இருக்கிற -2 கந்தகத்தை இது ஒட்சியேற்றும். தான் Fe2+ தாழ்த்தப்படும். அமில ஊடகம் இருக்கிறதால கருப்பு வீழ்வடிவு வராது. ஆனா -2 ஒட்சியேட்டில கந்தகம் பூச்சி ஒட்சியேட்டப்படுவதால ஒளிர் மஞ்சள் நிற வீழ்வடிவு அவதானிக்கப்படும். நான் மேல அழிக்க போறேன். சரியா? அப்ப எங்கள்கிட்ட Fe2+ இருக்கு, Fe3+ இருக்கு. ரெண்டு பேருக்கும் அமில ஊடகத்துல H2S பாஸ் பண்றோம். Fe2+ம் H2S-ம் FeS வீழ்வடிவை தரும். ஆனா அமில ஊடகம் இருக்க FeS வீழ்வடிவாகாது. அது Fe2+ வீழ்வடிவாகாது. கரைஞ்ச நிலையில அமில ஊடகத்துல நீங்கள் H2S பாஸ் பண்ணும்போது Fe3+ -2 ஒட்சியேற்ற நிலை கந்தகத்தை பூச்சி ஒட்சியேற்றும். தான் Fe2+ தாழ்த்தப்படும். அமில ஊடகம் இருக்கிறதால கருப்பு நிறம் பெறாது. ஆனால் இந்த மஞ்சள் நிறம் அவதானிக்கப்படும். என்ன கேட்டிருக்கிறோம்? Fe2+, Fe3+ அயன்களை வேறுபடுத்தி அறிய இது பரிசோதனைகளை தருங்க. ஒரு பரிசோதனை கொடுக்கலாம். இரண்டு கரைசல்களுக்கும் அமில ஊடகத்துல H2S வாயுவை செலுத்த வெளிர் மஞ்சள் நிற வீழ்வடிவை தருகின்ற கரைசல் Fe3+, நிறமாற்றம் ஏற்படாத கரைசல் Fe2+. இதை வச்சு நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அல்லது இரண்டு பேருக்கும் காரத்தை சேர்க்கும், NaOH சேர்க்கும். Fe2+ NaOH-ஓட FeOH மென்பச்சை வீழ்வடிவை தரும். Fe3+ என்று சொன்னால் கபிலம், மஞ்சள் கபிலம். அப்ப ரெண்டையுமே எங்களால் வேறுபடுத்தி அறிய முடியும். NaOH-ஓட சேர்க்கும் போது FeOH வீழ்வடிவாகும்.
மஞ்சள் கபிலம். மஞ்சள் கபிலம் அல்லது கபிலம் என்று சொல்லலாம். செங்கபிலம் என்று சொல்றான். என்ன பொறுத்தவரை பொருத்தப்பாடு ஒவ்வொரு புத்தகத்துல ஒரு மாதிரி இருக்கும். செங்கபிலம் என்று சொல்றது. சரி, இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது சோதனைகளுக்கு ஊடாகவும் இந்த 2+, 3+ வந்து இனங்காணலாம். நாங்கள் நிறைய சோதனைகள் பார்த்துருக்கோம். சரியா? இப்ப SO2 செலுத்தி வார கரைசலுக்கு பேரியம் குளோரைடை சேர்த்தும் என்ன செய்யலாம் என்றால் பேரியம் சல்பேட்டை உள்வடிவாக்கலாம் அமில ஊடகத்துல. இந்த SO2 Fe3+ என்ன செய்யும்? SO4 2- அவுட் செய்து தானே Fe2+ தாழ்த்தப்படும். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் அல்லது நீங்கள் இதன்படி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது Fe3+க்கான சோதனையில நீங்கள் ஃபெரஸ் சயனைட்டை சேர்த்து பிரஷியன் நீளத்தை காட்டலாம். இது வெள்ளை வீழ்வடிவ தரும், இது பிரஷியன் நீளத்தை தரும். இது சிறிது நேரத்தின் பின் பிரஷியன் நீளமாக மாறும். என் வழியால் ஒட்சியேற்றப்படுறதால நேரத்தின் பின் நான் உடனடியாக பிரஷியன் நீளத்தை தரும். அதுவும் ஒரு நல்ல தெளிவான ஒரு அவதானம். சரிதானே? அப்ப Fe2+, Fe3+ நீங்க வேறுபடுத்துறதுக்கு ஃபெரஸ் சயனைட்டையும் பயன்படுத்தலாம். இதுல 2 கரைசலுக்கு நீங்கள் ஒரே ஆளை பயன்படுத்தினாலும் வேண்டாம், வேறுபடுத்தலாம். Fe2+ கொண்ட கரைசலுக்கும் Fe3+ கொண்ட கரைசலுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரே சோதனை செய்யணும். அப்பதான் வித்தியாசம் தெரியும். இது ஒரு தனி கரைசல், இது ஒரு தனி கரைசல். அப்ப ஃபெரஸ் சயனைட், ஃபெரஸ் சயனைட்னா சிக்கல் அயனுக்கு 2+ இருக்கு. அப்ப இங்க 4-. அப்ப சோடியம் ஃபெரஸ் சயனைட்னா Na4 எழுதலாம். இப்ப 2 பேருக்கும் ஃபெரஸ் சயனைடே சேர்க்கணும். Na4 FeCN6 times. இது ஃபெரசோஃபெரிக் சயனைட் வீழ்வடிவை தரும். Fe4 FeCN6 times twice. இதைத்தான் சொல்றது ஃபெரசோஃபெரிக் சயனைட். இது ஃபெரஸ், இது ஃபெரிக். பிரஷியன் நீர்ல கரையாத வீழ்வடி. இதுவும் 2+, இதுவும் 2+. அப்ப முதல்ல வெள்ளை வீழ்வடிவு தான் வரும். சரியா? முதல்ல வெள்ளை வீழ்வடிவு தான் வரும். ஆனா என்ன என்றால் இந்த வெளியில இருக்கிற 2+ வந்து வழியாலே ஒட்சியேற்றப்படும். 2+, 3+ ஒட்சியேற்றப்பட இது என்ன செய்ய இதா மாறும். வழியாலே ஒட்சியேற்றப்படும். வழியில உள்ள O2 வந்து Fe2+, Fe3+ ஒட்சியேற்ற இந்த வெள்ளை நிற வீழ்வடிவு திருப்பி பிரஷியன் நீளமாக மாறும். அப்ப அவதானம் உடனடியாக இருக்கும். 2+ கொண்ட கரைசலுக்கு ஃபெரஸ் சயனைட்டை சேர்க்க வெள்ளை வீழ்வடிவு வரும். 3+ கொண்ட கரைசலுக்கு சேர்க்கும் போது பிரஷியன் நீளம் வரும். அப்ப உடனடியாக பிரஷியன் நீளத்தை தாரது Fe3+, வெள்ளை வீழ்வடை தாரது Fe2+. சிறிது நேரத்தின் பின் Fe2+ வழியாலே ஒட்சியேற்றப்பட்டு பிரஷியன் நீளத்தை தரும். சரி, அப்ப நீங்கள் அதை கவனிச்சு கொள்ளுங்க. அப்படி நீங்கள் படிச்ச சோதனைகள் எல்லாத்தையும் கொடுக்கணும். உங்களை 2 கேட்டதால பெர்ஃபெக்டான 2 கொடுக்கும். 2 கரைசலுக்கும் குறித்த ஒரு சோதனை. அவர் என்ன விடியத்தார, இவர் என்ன விடியத்தார. அடுத்த பி பகுதி இருக்க பாருங்க. ஒரு திண்ம கலவையில் உள்ள 3 கட்டியன்களை இனங்காண்பதற்கு செய்யப்பட்ட சில பரிசோதனைகளும் அவதானங்களும் கீழே தரப்பட்டுள்ளன சொல்லி முதலாவது குளம் பரிசோதனைகளாக இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன அவதானம் கிடைச்சது என்று சொல்லி அங்கால சொல்லப்பட்டிருக்கு. சரி, அழிக்கிறேன் நான். இதுல
செய்யப்பட்ட சோதனைகள் இதுல அவதானங்கள் சொல்லப்படும். இந்த அவதானங்களையும் சோதனைகளையும் கருத்துல கொண்டு நீங்கள் அனுமானங்கள் என்று சொல்லி கொஞ்சம் எடுக்கிற அனுமானம் ஊகிக்கிறது, கெஸ் பண்றது யாராக இருக்கும் என்று சொல்லி ஊகிச்சு கொள்றது. முதலாவது பாருங்க, திண்ம கலவை நீரில் கரைக்கப்பட்டது, நிறமுள்ள கரைசல் புறப்பட்டது என்று சொல்லியிருக்கு. அப்ப நீர்க்கரசல் நிலையில நிறமுடைய கரைசல் என்று சொல்லி இருக்கிறதால டீக்குழு கட்டியன்கள் இருக்கலாம். இதுதான் உங்களுடைய அவதானம். முதலாவது சோதனையில பெற்ற அவதானத்திற்கு அனுமானம் அல்லது ஊகம். நீரில கரைக்கப்படும் போது நிறமுடைய கரைசல் அவதானிக்கப்பட்டது. ஆகவே டி குழு கட்டியன்கள் இருக்கலாம் அல்லது டி தொகுப்பு கட்டியன்கள், குழு என்று சொல்ல பாவிக்கிறதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், டி தொகுப்பு கட்டியன்கள் இருக்கலாம். ஏன்? டி தொகுப்பு கட்டியன்களுக்கு தான் நிறம் இருக்கு. மேலே புறப்பட்ட கரைசலுக்கு குளிர் நீர் ஐதானைச்சியல் சேர்க்கப்பட்டது. குளிர்ந்த நீரும் ஐதானைச்சியல், அதாவது குளிர்ந்த எச்சியல் என்று சொல்லலாம் தானே, குளிர் நீர் ஐதானைச்சியல் சேர்க்கப்பட்டது. வீழ்வடிவு எதுவும் பெறப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவு வரையில் என்று சொன்னால் அர்த்தம், பெறப்பட்ட இந்த கட்டியனுக்குள்ள ஏஜி பிளஸோ பிபி2 பிளஸோ Eg2 பிளஸோ Cu பிளஸோ இல்லை. உங்களுடைய அனுமானம். ஒரு சோதனை செய்கிறோம், எந்த விதமான அவதானமும் கிடைக்கல, ஐதான குளிர்ந்த எச்சியலோட வீழ்வடிவை தரையில அப்படி என்று சொன்னால் பண்புறப்பு கூட்டம் ஒன்றிற்குரிய கட்டியன்கள் இல்லை என்ற அனுமானம். இந்த சோதனையில இருந்து ஒரு அவதானம் கிடைக்குது. இந்த அவதானத்தில இருந்து என்ன முடிவு எடுக்கணும் அல்லது என்னத்தை கெஸ் பண்ணி கொள்றோம், ஊகிச்சு கொள்றோம். அப்ப இரண்டாவதுல மேலே புறப்பட்ட கரைசலுக்கு குளிர்ந்த ஐதான எச்சியல் சேர்க்கப்பட்டது, வீழ்வடிவு எதுவும் புறப்படவில்லைன்னா உங்களோட விடயங்களை இப்படி ஒரு கட்டியன் வரக்கூடாதுன்ற அர்த்தம். மூன்றாவது, ரெண்டில் புறப்பட்ட கரைசலுக்கு H2S வாயு செலுத்தப்பட்டது. அதாவது பண்பறிவப்பு கூட்டம் 3க்கான சோதனை செய்யும். ரெண்டில் புறப்பட்ட கரைசலுக்கு, இந்த இதுல புறப்பட்ட கரைசலுக்கு பண்பறிவுடன் 2க்கான சோதனை செய்யும். குளிர்ந்த ஐதான எச்சியல் சேர்த்துட்டு கூட்டம் 2க்கான சோதனை, அதே ஐச்சியல் ஊடகத்தில் H2S வாயு செலுத்தப்பட்டது. செம்மஞ்சள் நிற வீழ்வடிவு புறப்பட்டது சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில பண்பறிவப்பு கூட்டம் 4ல இருக்கிற கட்டியன்கள் மனுஷா கோயிலா. பண்பறிவப்பு கூட்டம் 4ல இருக்கிற கட்டியன்கள் வீழ்வடிவை தராது, காரணம் அமில ஊடகம். அப்படி என்று சொன்னால் வீழ்வடிவை தரக்கூடிய கட்டியன்கள் கூட்டம் 2 கட்டியன்கள். கூட்டம் 2 கட்டியன்கள்ல பேர்த், பேபி, போய் என்று சொல்லி தந்தார். முதலாவது லைன்ல வரக்கூடிய செப்பு, ரசம், ஈயம், இந்த மூன்றும் கருப்பு நிறம் முடியும். இரண்டாவது லைன்ல வரக்கூடிய Bi2S3 கபில கருப்பு நிறம் இருக்குது, பிரவுனிஷ் பிளாக். மூன்றாவதுல வரக்கூடிய SNS கபிலம். அப்ப செம்மஞ்சள் நிறத்துக்கு காரணமான வீழ்வடிவு வந்து Sb2S3 orange. இது தவிர SNS2, AS2S3, CDS வளவும் மஞ்சள் நிறம். பேர்த், பேபி, போய். நாலாவது லைன்ல orange வருது. ஒரே கட்டியம் தான் இந்த சந்தர்ப்பத்தில் செம்மஞ்சள் வீழ்வடிவை தரும். ஆகவே மூன்றாவது சோதனையில இருந்து வந்த வீழ்வடிவு Sb2S3 என்றும் அங்க இருந்த கட்டியம் Sb3+ என்றும் நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். இரண்டாவது சோதனையில செம்மஞ்சள் வீழ்வடிவை தரக்கூடிய ஒரே கட்டியம் Sb3+. ஆகவே கன்ஃபார்ம்
தரப்பட்ட கட்டியங்கள் 3 என்று சொல்லியிருக்கேன். ஒரு ஆளை பிடிச்சிட்டான் sp2s3 செம்மஞ்சள் நிறம். ஆகவே கட்டியன் வந்து sp3+. 3இல் வடிதிரவம் கொதிக்க வைக்கப்பட்டு உங்களுக்கு நான் திருப்பி சொன்னால் பன்முறைவுடன் 2க்கான சோதனையில Fe3+ இருந்திருந்தால் 2+ ஆக கன்வெர்ட் ஆகும் கட்டாயம். அப்ப அதை நாங்கள் 3+ ஆக மீண்டும் மாற்றுவதற்கு HNO3 சேர்த்து கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அல்லது ஏதாவது ஒரு பெராக்சைடு சேர்த்து அல்லது Cl2 நீரை சேர்த்து ஒரு CO வந்த வேலை திட்டம் நடக்குது. கொதிக்க வைக்கப்பட்டு வெப்பமேற்றிய பின் அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கப்பட்டது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பச்சை நிற வீழ் வடிவை தருகிறோம். அதாவது பன்மறைவப்பு கூட்டம் 3க்கான சூழ்நிலையில சரியா, பன்மறைவப்பு கூட்டம் 3க்கான சோதனையில பச்சை நிற வீழ் வடிவை தருவோம். ஒன்று CrOH3, AlOH3, FeOH3. இந்த 3 ஹைட்ரோக்சைடுகள் இந்த சந்தர்ப்பத்துல வீழ் வடிவாகும். பச்சை நிறத்துக்கு காரணம் வந்து CrOH3. ஆகவே அடுத்த கட்டியன் Cr3+. சரிதாங்க. இந்த சந்தர்ப்பத்துல பச்சை நிற வீழ்வடி வருது என்றால் அங்க Cr3+ ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாக இருக்கு. ஆகவே அடுத்த கட்டியனையும் பிடிச்சாச்சு. 3 கட்டியன்ல அடுத்த கட்டியன் பிடிச்சிட்டாங்க. 4இல் பெற்ற வீழ்வடிவு வடிக்கப்பட்டு வடிதிரவத்தினுள் H2S வாயு செலுத்தப்பட்டது என்றால் பன்மறைவப்பு கூட்டம் 4க்கான சோதனை. அதே அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில் H2S வாயு செலுத்தப்பட்டது என்றால் இனி வீழ்வடிவாகிறார்களார் என்றால் இதில் 4இல் ஒரு ஆளை ஏற்கனவே 2 பேரை பிடிச்சிட்டான். மனிஷா கொய்ரலாவில் 4 கட்டியங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெண்ணிற வீழ்வடிவு பெறப்பட்டது. கோபால்ட்டும் நிக்கலும் கருப்பு நிறம் Mn மென்சிவப்பு. ஆக இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளை நிறத்துக்கு காரணமானது வந்து சட்டம். ஆகவே வெண்ணிற வீழ்வடிவு பெறப்பட்டது என்று சொன்னால் அது வந்து கட்டாயம் சட்டன் 2+ ஆக இருக்க வேணும். நீங்க அடுத்த கட்டியம். அப்ப இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் எடுக்கிற அனுமானங்கள் சில நேரத்துல முடிவுகளாக இருக்கலாம், அல்லது மேலதிக சோதனைகளை செய்வதன் மூலம் அதுதான் என்று கன்ஃபார்ம் பண்ணலாம். கேள்விகள்ல சில இடத்துல உறுதிப்படுத்துறதுக்கு சோதனைகள் சொல்லப்படலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. 4இல் வீழ்வடிவு கியூவிற்கு 4 வீழ்வடிவு கியூ என்பது CrOH3 கியூவிற்கு NaOH H2O2 சேர்த்து சூடாக்கப்பட்டது என்றால் என்ன? இந்த தாக்கத்தை எத்தனை ஆயிரம் தடவை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். CrOH3க்கு NaOH முன்னிலையில H2O2 சூடாக்கப்பட்டது என்றால் CrO4 2- வந்து என்ன செய்யப்படும் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு மஞ்சள் நிற கரைசல் எக்ஸ் புறப்பட்டது. அப்ப CrO4 2- காரவுடத்துல உறுதியானது. அப்ப மஞ்சள் நிற கரைசல் தானே புறப்பட்டது. சரிதானே? இப்போ மேற்படி ஒவ்வொரு அவதானங்களையும் விளக்கி உப்பில் இருக்கக்கூடிய கட்டியங்களை காணும். விளக்கு வேண்டா இதான் நீங்க நாங்க சொன்னதான். இந்த ஒவ்வொரு பரிசோதனையில நீங்க என்ன அவதானத்தை பண்றீங்க, அந்த அவதானத்திலிருந்து நீங்க என்ன சொல்ல வாங்க. இப்ப நான் உங்களுக்கு முதலாவது சொன்னேன் நிறமுடைய கட்டியன் தோன்றுதல், நிறமுடைய கரைசல் தோன்றுதல் சொல்லி என்ன அப்ப சொல்லிக்க. அப்ப டீத்தோப்பின் கட்டியன்கள் இருக்கலாம். டீத்தோப்பின் கட்டியன்களுக்கு தான் நிறம் இருக்கு. 2வது சோதனையில வீழ்வடிவது அவதானிக்கப்படையில் என்று சொல்லிச்சு. இதுகள் ஒன்றும் இல்லை என்றது ஒரு முடிவு தான். அப்ப இங்க இதுகள் எல்லாம் முடிவு. செம்மஞ்சள் ஒரு ஆள் தான். அப்ப இதுல நாங்கள் கெஸ் பண்றது கொண்டு போய் இல்லை, இவரையும் எடுத்தாச்சு. உங்களுக்கு 3 கட்டியன்களும் என்னென்னு கேட்டால் 3 கட்டியன்களும் ஒன்று Sp3+, மற்றது Cr3+, மற்றது வந்து Sutton 2+. இந்த 3 தான் தரப்பட்ட கரைசல்ல இருக்கிற கட்டியன்கள். உங்களால என்ன கேட்டிருக்கிறோம்? பரிசோதனை 4 நிகழும் தாக்கத்துக்கு ஈடு செய்த சமன்பாட்டை தருகின்ற CrOH3க்கு H2O2 தாக்கத்தை சமப்படுத்தி தரட்டாம். சமப்படுத்துவீங்களாலும் சமப்படுத்திக் கொள்ளுங்க. கரைசல் எக்ஸின் மஞ்சள் இருந்து காரணமான அதை கண்டுபிடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க CrO4 2-. அதுக்கு அமிலஞ்சி தான் என்ன நடக்கும் கேட்டு CrO4 2- அமிலஞ்சி தான் என்ன செய்யும்? Cr2
O7 மைனஸ் ஆக அயனாக்கம் அது மாறும் ஒடுங்கலுக்கு உட்படும். எல்லாமே எக்ஸாம் பேப்பர்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். எக்ஸாம் பேப்பர்ல டி பிளாக் சம்பந்தமாக கேட்கிற கேள்வி அநேகமாக இப்படித்தான் இருக்கு. எஸ்ஏ கேள்விகள்ல இந்த டைப்ல இருக்கு. சரியா? இதோட நான் இதை நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த பார்ப்போம்.